அட்டகாசமாக காரசாரமாக நல்ல ஒரு சுவையான மீன் குழம்பு ஆந்திரா ஸ்டைல் மூலமாக எப்படி செய்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கிலோ கானாங்காத்தா மீன் எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி, 2 பூண்டு, தாளிப்புக்கு கடுகும் வெந்தயமும் எடுத்திருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கங்க, 1/2 முடி தேங்காய், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கங்க. இப்போது தேங்காவையும் தக்காளியையும் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கி வச்சாச்சு. ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருக்க பூண்டையும் இஞ்சியையும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா விழுது அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச விழுது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மிக்சி ஜாரில் நான் தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. தக்காளியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காவை நல்லா தண்ணி விட்டு மைய அரைச்சி இந்த மாதிரி வடி கட்டிக்கங்க. 2வது முறை நல்லா புழிஞ்சு எடுத்து சுடு தண்ணி விட்டு அரைக்கும் பொழுது தேங்காய் பால் நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தேங்காய் பாலும் இப்போது ரெடி பண்ணி வச்சாச்சு. புளி கரைசலையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பை எப்படி தாளிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நல்ல அகலமான பாத்திரத்தில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா விழுதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகுமாறு வதக்கணும். கூடவே இப்போது நம்ம தக்காளி கரைசலையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்க்கும்போது கூடவே உப்பையும் சேர்த்துக்கங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவும், காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எங்கள் மிளகாய்த்தூள் நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த விழுதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம புளி கரைசலை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசலையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த கரைசலை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் தனியாகவும் குழம்பு தனியாகவும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை அதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தவுடன் மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். நம்மளுக்கு திக்னஸாக வேணும்னா தேங்காவை கொஞ்சம் திக்காகவும், கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வேணும்னா தேங்காய் கொஞ்சம் தண்ணியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வருது பாருங்கள். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ கானாங்காத்தா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இந்த கானாங்காத்தா மீனில் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப அருமையான சுவையாகவும் இருக்கும் இந்த மீன் குழம்பு. இப்போ மீனையும் இதோடு சேர்த்தாச்சு. மீனை சேர்த்த உடனேயே குழம்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் கொதிக்க விடணும். அப்போ தான் மீன் துண்டுகள் உடையாமல் வருங்க. 2 நிமிஷத்துக்கு இந்த மீன் குழம்பு கொதித்து வந்தால் போதும். நல்லா கலரி விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியையும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு தோசை, இட்லி, சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி களி கலரி அதோட இந்த மீன் குழம்பை வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் நிழல். நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல். தேங்க்யூ.